அண்ணன் மாதிரி சப்போர்ட்டா இருந்த ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. அவர் துக்கம் விசாரிக்கிறவங்க வந்திருக்காங்க. அவரை கொண்டு செருப்பு கொண்டு அடிச்சிருக்கீங்க. அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன். அவ்வளவு பெரிய மனுஷனை செருப்பு கொண்டு அடிக்கிற அளவுக்கு என்னடா கோவம்? எனக்கு புரியல. அவர் எப்படி என்ன பண்ணிட்டாரு? சைலண்டா வந்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. அவரை போய் செப்பல் அடிச்சு அதை வீடியோ வேற வைரல் ஆகி அந்த மனுஷன் பார்த்தாருன்னா எப்படி தாங்குவாரு? ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஏன்னா ஒரு நல்லது செய்ய வந்தா கூட இப்படி பண்றீங்களே. சோசியல் மீடியா எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா நெகட்டிவிட்டி. எந்த வீடியோ போட்டாலும் சரி, இது ஆக்ஷன் மேடம், இது நெகட்டிவிட்டி, சுத்தமா எல்லாமே நெகட்டிவிட்டி. ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு புரியல. இப்போ உலகத்துல யார் தான் நல்லவங்க, யார் தான் கெட்டவங்க? நல்லா இருந்த மனுஷனை மீம்ஸ் போட்டு அரசியல் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டீங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து புகழ், அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு அப்படின்னு பாடுறீங்க. அவர் இருக்கும் போது என்னடா பண்ணீங்க? அவர் இருக்கும் போது அவர் காதுக்கு குளிரா ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசிருக்கீங்களா? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அவர் ட்ரோல் பண்ணியே அவரை சாவடிச்சிட்டீங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நல்லவங்களும் இவங்களுக்கு ஏன்டா நம்ம போய் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. போங்கடாடி, உங்களால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே புரிஞ்சுக்க முடியல. அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அதை வேற அந்த வீடியோ வேற வைரலாக்கி வேற தொலைஞ்சிருக்கீங்க. தனுஷ் சார் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, பிரச்சனைங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்டது. அது 3ஆவதா ஒரு மனுஷன் வந்து மூக்கம் நுழைக்கிறான் இல்லையா, அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கான் பாத்தியா, அவன் தான் அந்த பிரச்சனை கிளப்புறது. வன்மம் அப்படிங்கறது வந்து எதுக்குடா அப்படி பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாதிக்க முடியாது. நல்லது நினைங்க, நல்ல எண்ணங்களை வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எல்லாருமே நல்ல கண்ணோட்டத்தோட பாருங்க. முதல்ல எடுத்தோடனே நெகட்டிவா பார்க்காதீங்க யாரையுமே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடிதான் அந்த பூமி வந்து செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களை வந்து நல்லபடியா வச்சுட்டீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருடைய குறைகளை மட்டுமே சோசியல் மீடியால தேடாதீங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க யாரு, அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் பாருங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு ஒருத்தரை வந்து நெகட்டிவா போட்டு ஒருத்தரை தாக்கி என்னடா பண்ண போறீங்க?